தமிழர் கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னசேலம் வட்டம் திம்மியாபுரத்தில் நடக்கக்கூடிய பட்டா இஷ்யூவை பற்றி தான் பேச போகிறோம். ரீசெண்டாக திம்மியாபுரத்தில் இந்த பட்டா இஷ்யூ ரொம்ப அதிகமாகவே போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 50 வருடம் மேலாக ஒரு இடத்துல வசிக்கிறவங்களுக்கு அது புறம்போக்கு இடமா இருந்தாலும் அதற்கான பட்டாச்சிட்டாலாம் மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் என்ன இஷ்யூ போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, திம்மியாபுரத்தில் இருக்க மக்களுக்கு அவங்க இடத்த விட்டு வெளியே போகணும், அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டாச்சிட்டா வழங்க முடியாது, இது ஒரு கவர்மெண்டோட இடம், இந்த கவர்மெண்டோட இடத்துல தான் இவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து போயிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷங்களா, அதாவது அந்த குடும்பங்கள் 50 வருஷத்துக்கு மேலாவே அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு எங்களை இப்படி போக சொல்றாங்களே, இதுக்கப்புறம் நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டு வைக்கிறதோட இது அங்க இருந்த மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசா இருக்கட்டும், இல்ல மற்ற அரசுகளா இருக்கட்டும், இந்த மக்கள் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு அந்த இடத்துல குடியிருப்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப வந்திருக்க அரசு அந்த குடியிருப்பு உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் அந்த குடியிருப்புக்காக எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டா, அந்த குடியிருப்புக்காக மின் கட்டணமா இருக்கட்டும், இல்ல நீர் வரியா இருக்கட்டும், வரியா இருக்கட்டும், கட்டணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மக்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இருப்பினும் அவங்களுக்கான அந்த பட்டா அவர்கள் கொடுக்கவே இல்லை. இது சம்பந்தமா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பட்டாச்சிட்டால வழங்கப்படும். இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களை நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம், இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா மக்களுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தானே நாங்க ஓட்டு போட்டோம். ஆனா இப்போ நீங்க அரசியலுக்கு வந்த உடனே நாங்க இருக்க இடத்தையே எங்க கிட்ட இருந்து நீங்க பறிச்சுக்கிறீங்களே, இது என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த ஒரு இடத்த இப்ப நம்ம காலங்காலமா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். இப்ப அந்த இடத்தை விட்டு வெளியே போக சொன்னா மக்களாகிய நாங்கள் எங்க போவோம், எங்களுக்கு வேற இடங்கள் எதுவுமே தெரியாதே, நாங்க கட்டின வீடாச்சே, கவர்மெண்ட் இத்தனை வருஷமா எதுவுமே சொல்லவே இல்லையே, திடீர்னு அரசு எப்படி எங்களை வெளியே போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி இது வரைக்கும் முதல்வர் அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா மக்கள் ரொம்ப நாளா அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கப்புறம் வேற இடத்துக்கு தஞ்சம் புகணும் அப்படின்னா கூட அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உடனே வெளியே போக சொல்லும் போது அந்த குழந்தைகள் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல மற்றவங்களா இருக்கட்டும், யாருமே எதுவுமே இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து அந்த இடத்த பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அவங்களை எப்படி வெளியே போங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா, இல்ல நான் இந்த மாதிரி பட்டாச்சிட்டாலாம் போடுறேன்னு சொல்லியிருக்கேனே அதை பத்தி எதுவும் பேசணும் இல்லையா, அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காரு. எப்பதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்பதான் மக்களுக்காக பேசுவாரு? ஒரு விஷயங்கள்ல நான் இந்த விஷயத்துக்கு பேசல அப்படின்னாலும் இதுக்கான நடவடிக்கைகள்லாம் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு என்னதான் விஜய் அவர்கள் சொன்னாலும், அந்த நடவடிக்கைகளை பத்தி மக்கள் கிட்டையோ இல்ல ஒரு பிரஸ்லயோ அவர் பேசினா மட்டும்தான் மக்களாகிய எங்களுக்கு அவர் என்ன பேசி இருக்காரு, அவர் என்ன நடைமுறையில படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்காக நாங்க இதை பண்ணுவோம், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள்லாம், நிறைய திட்டங்கள், நிறைய கொள்கைகள்லாம் அறிமுகப்படுத்துறீங்க. ஆனா அரசியலுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமேலுக்கும் ஒரு மக்களுக்காக எதுவுமே பேசல அப்படின்னா மக்களாகிய நாங்கள் எப்படி உங்களை நம்புவோம், நீங்க எப்படி மக்களை பாதுகாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? இது வரைக்கும் இதை பத்தி எதுவுமே முதலமைச்சர் விஜய் பேசவே இல்லை. இதை பத்தி மட்டும்தான், இது மட்டும்தான் இந்த இதுல பிரச்சனை போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட கிடையாது. தமிழகத்துல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, என்னென்னமோ இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. ஆனா எந்த விஷயத்துக்குமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. இதற்கு மாறா திமுக அரசு பண்ண திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யறது, அது மட்டும் இல்லைன்னா வேற ஏதோ அந்த பழைய திட்டங்களை மறுபடியும் இது ஒரு புதிய திட்டம் மாதிரி கொண்டு வர மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பழைய திட்டங்களை கொண்டு வரதை விட மக்கள் அவ்வளவு கருத்துக்கள் வைக்கிறாங்க, இவ்வளவு கோரிக்கைகள் வைக்கிறாங்களே, இதை பத்தி நம்ம வெளியில பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஏன் பேசல? ஏன்னா
ஏன்னா உங்களை நம்பி தானே வந்து ஓட்டு போட்டோம். அந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க, யார் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதுவுமே தெரியாம மக்கள் வந்து விஜய் அவர்களுக்காக எந்த இடத்துல வந்து விசில் சின்னம் இருக்கோ அந்த சின்னத்துக்கு தான் வந்து ஓட்டு போடுவோம். ஏன்னா வந்து அவர் வந்தா நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்பி தானே வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையே பறிக்கிற மாதிரி அவங்களோட வீட்டை அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறீங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறீங்க. இதுக்கு மேல மக்களாகிய நாங்கள் எப்படி வந்து விஜய் அவர்களை நம்புவாங்க? இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பேசினா மட்டும்தான் மக்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கும். ஏன் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டீங்க? பேசணும் இல்லையா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சின்னசேல வட்டத்துல இருக்கக்கூடிய திம்யாபுரம் மக்களுக்கு அவ்வளோ ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி நிறைய சோசியல் மீடியாவிலே ஆகட்டும், நியூஸ் பேப்பர்லேயே ஆகட்டும், இல்லை மற்ற நியூஸ் சேனல்லே ஆகட்டும் அவ்வளோ வீடியோக்கள் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இத்தனை வருஷங்களா 50 வருஷத்துக்கு மேல வந்து நாங்க வசிச்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து எந்த கவர்மெண்ட்ல இருந்தோ திமுகவா இருக்கட்டும் இல்ல மத்த இதா இருக்கட்டும் அவங்க வந்து எங்களை வந்து வெளியே போகன்னு வந்து சொல்லலையே, இப்ப எங்களை வெளியே போக சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தானே கேட்கிறாங்க. அந்த காரணத்துக்கு வந்து சொல்லணும் இல்லையா? இந்த காரணத்தை பத்தி ஏன் இது வரைக்கும் அவங்க பேசல? அப்போ மக்களோட வாழ்வாதாரத்தை விட உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிதா வந்து இருக்கிறதா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.